ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது உறுதியாக ஒரு அந்த காக்கை வலிப்பு திடீர் மயக்கம் போடுற ஒரு நிலையிலிருந்து இந்த எட்டுக்கொட்டை காப்பாற்றும். எப்போதும் போலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது புலால் உண்ணம் தவிர்க்கணும், மாமிசத்தை தவிர்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். குறிக்கோள் சித்தர்கள் கொடுத்தது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்த்தும் உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்லி. வணக்கம் உணவு மருந்தும் நேயர்களே. இந்த உணவு மருந்து சேனல் மூலமா சின்ன சின்ன குறிப்புகள், எளிமையான குறிப்புகள், எப்படி சொல்லணும், மூலிகை சிறிய மூலிகையோ அல்லது ஒரு அரிதான மூலிகையோ, ஆனால் ஏதோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலிகையாகவும் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதையும் சொல்லி கடைசாருக்குனாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஏதாவது செய்து கொள்ள வேண்டும்னாலும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த எப்படி சொல்லணும், இந்த காக்காய் வலிப்பு அப்படின்ற ஒரு நோய். இது நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு பலகீனம். அதாவது அதீத பதட்டம் அடைந்து கொண்டே பழக்கப்படுபவர்களுக்கு இந்த நரம்பு மண்டலம் அப்படின்றது பலகீனத்தை உருவாக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடல் மெலிந்த ஒரு நிலையில இருந்து கொண்டு அந்த நரம்பு மண்டலத்தை பலகீனமாக்கக்கூடிய ஒரு நிலையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மெலிந்த தேகமே, அந்த சத்து பற்றாக்குறையான தேகமே அந்த நரம்பு மண்டலத்தை பலகீனமாக்கியிருக்கும். இந்த பலகீனமானவர்கள் பொதுவாக வேறு சில குற்றங்களில் பயணப்பட்டாலும் அல்லது அதை தாண்டி மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே இந்த ஒரு காக்கை வலிப்பு அப்படின்ற ஒரு நோய்க்கு ஆளாகிறாங்க. இவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஆரம்பம் என்பது ஒரு மயக்கம் அடைஞ்சிருவாங்க. அதன் பிறகு அவங்க மயக்கம் அடைஞ்சு எந்திரிச்சிருவாங்க, நார்மலாக போயிடுவாங்க. இது வெயிலில் இருக்கணும் அல்லது நிழலில் தான் வரணும், வெயிலில் தான் வரணும், சாப்பிடாம இருந்தால் தான் வரணும் அப்படின்றது எந்த காரணம் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு மனப்பதட்ட நிலையை அடையும் பொழுது இந்த மயக்கம் உருவாகும். சில பேர்த்துக்கு மயக்கம் வரும் அப்படின்ற உணர்ந்து அதுலேருந்து மீண்டு வர்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த நோயினுடைய தாக்கம் இந்த நிலைகளெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து கைகாலை வெட்டி இழுக்கக்கூடிய ஒரு நிலையையும், வாயில நுரை தள்ளக்கூடிய ஒரு சூழலையும், சில பேர் நாக்கு கடிக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும். அதனால இது ஒரு கடுமையான நோய். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கிற அந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா இந்த போக்குவரத்து அப்படின்றது இன்னைக்கு தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. அதனால இந்த நோய் குற்றம் உள்ளவர்கள் ஒரு 2 சக்கர வாகனத்தையோ அல்லது ஒரு காரில் போகும் பொழுதோ, பேருந்தில் போகும் பொழுதோ, ஏதோ ஒரு நிலையில், ஒரு சைக்கிளில் போகும் பொழுதோ ஏதோ ஒரு நிலையில் இந்த பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்கன்னா பெரு விபத்துக்கு இவங்க ஆளாயிருவாங்க அப்படின்றத நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த குற்றத்திற்கு என்ன வேணும் அப்படின்னா, இது ரொம்ப இந்த குறிப்பு சொல்லக்கூடாதுன்ற ஒரு நிலையில தான் இருந்தோம். ஆனாலும் இதை நீங்கள் ரெடி ஆகினீங்கன்னா சந்தோஷம் தானே அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த குறிப்பு. ஒன்றுமே வேண்டியதில்லை. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா எட்டிக்கொட்டை அப்படின்னு பொதுவாக மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாலும் கூட இது ஒரு விஷத்தன்மையான ஒரு காய். இந்த விஷத்தன்மையான காய் மரணத்தை சம்பவிக்குமா அப்படின்றத விட ஒரு ஒவ்வாமையை காமிச்சிடும். அதை பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வாந்தி மயக்கம் இது வேறு மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுத்துன்றதுனால பொதுவாக இது மருத்துவர்கள் இந்த குறிப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இந்த குற்றத்தினுடைய விளைவு மோசமாக இருப்பதனால இந்த மருத்துவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குன்றனால இதை கொண்டு வந்தோம். என்ன செய்யணும், இந்த எட்டுக்கொட்டையை ஒரு 10 அளவு, ஒரு 10-20 வாங்கி நல்லா பசும்பாலில் போட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 லிட்டர் பசும்பால், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கலந்து அந்த ஒரு 10 விதையை உள்ளே போட்டு
ஓரளவுக்கு நல்லா வேகும் வரைக்கும் எவ்வளோ நேரம், ஒரு 2 மணி நேரமாக தாராளமாக வேக வைங்க. எடுத்து பாருங்கள், நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்த நிலையில் இருக்கும். அந்த வேகும் வரைக்கும் அந்த எட்டிக்கொட்டையை பசும் பாலில் வேக வைத்து கொள்வது நல்லது. சரி, வேக வச்சுட்டோம், எடுத்தாச்சு. உலர வச்சு எடுத்துட்டு அந்த எட்டிக்கொட்டையை ஒரு சந்தனக்கல்லில் லேசாக அப்படியே உரச பார்த்தீங்கன்னா அது ஒரு பிசின் மாதிரி, அதாவது ஒரு மைய மாதிரி அப்படியே வரும், கரைஞ்சு. அரிசி எடை இப்படி பாருங்கள், நல்லா தெளிவாக சொல்கிறேன். இந்த எட்டிக்கொட்டையை பயன்படுத்துவது ஒரு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு குறிப்பினாலும் கூட இந்த வேக வைத்தல் அப்படின்றது இந்த விஷத்தை முறிச்சிடும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அதாவது 2 மணி நேரமாவது சிறு தீயில வச்சு வேக வச்சு பாலில் வேக வச்சு எடுக்கும் பொழுது விஷம் முறிஞ்சிடும் அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பு. அதன் பிறகு எடுத்து அரிசி அளவு தான் அந்த உரசிய விழுத அரிசி எடை புரிஞ்சுக்கோங்க. ஒரு செந்தூரமோ இந்த மாதிரி சாப்பிட்றது அரிசி எடைன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படின்னா ஒரு பெருவெட்டு அரிசி அளவுக்கு அந்த கல்கம் இருக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி எடையை ஒரு 100 ml பாலில் கலக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எட்டிக்கொட்டை பாலில் வேக வச்சதை விஷம் முறிஞ்சிருச்சு. அதை எடுத்து அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அரிசி அளவு தான் நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். தவறாக எதுவும் பயன்படுத்திடக்கூடாது. அரிசி அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml பாலில் அந்த அரிசி அளவு நல்லா கலக்கிட்டு காலையில் ஒரு நேரம் வெறும் வயித்துல இரவு படுக்க போகும் பொழுது, அதாவது ஒரு 7 மணிக்கெலாம் உணவு எடுத்துக்கொள்ளணும். ஒரு 9 மணி படுக்க போகும் பொழுது மறுபடி இதே அந்த உரசி அந்த விழுது அரிசி எடையை எடுத்து பால் 100 ml கலந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது உறுதியாக ஒரு காக்கை வலிப்பு, திடீர் மயக்கம் போடுற ஒரு நிலையிலிருந்து இந்த ஒரு எட்டிக்கொட்டை உங்களை காப்பாற்றும். இது உறுதி. சரி, இது என்ன செய்யலாம்? இது வைத்தியத்தை சொல்லி செய்யலாம். ஏன்னா வைத்தியர் பெரும்பாலும் இந்த குறிப்பு கையில் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இது உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய குறிப்பாக நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, இந்த பாலில் வேக வைக்கிறது ரொம்ப சிறந்த முறையில் வேக வைக்கணும். இதை சாப்பிடும் பொழுது ஒரு கொமட்டலோ வாந்தியோ எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஏன்னா அளவு பார்த்தீங்கன்னா அரிசியில தான் பயன்படுத்துகிறீங்க. அதுவும் என்ன செய்கிறீங்க, ஒரு சுத்தி பண்ணுறோம். ஒரு விஷத்தை முறிச்சதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்துகிறோம். பாதுகாப்பான ஒரு குறிப்பு தான், இதை பயன்படுத்துங்க. உறுதியாக இந்த குற்றத்துலேருந்து. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசு இருக்கும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், இந்த 2-3 நேரம் காலேஜில் விழுந்துடுறான், மயக்கம் போட்டு விழுந்துடுறான், காக்காய் வலிப்புக்கு ஆளாகிறான், பஸ்ஸில் வரும்பொழுது தவறி விழுந்துடான் அப்படின்லாம் எங்ககிட்டலாம் சொல்லியிருக்காங்க. நேரில் வருபவர்கள் இந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வேறு மருந்துகள் செய்து கொடுத்தாலும் இந்த மருந்து என்கிட்ட வர முடியாதவர்கள், தூரமாக இருப்பவர்கள், இந்த மருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். 3 மாதங்கள் பயன்படுத்துங்க. எப்போதும் போல தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது புலால் உண்ணம் தவிர்க்கணும், மாமிசத்தை தவிர்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த ரூபமானாலும் மாமிசம் எடுத்துக்க கூடாது. இந்த 3 மாதம் சாப்பிட்டீங்களா, சரியா போச்சா? ஒரு 6 மாதமோ 9 மாதமோ நீங்கள் மாமிசத்தை எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நோய் குற்றம் உங்களுக்கு மீண்டும் வரவே வராது அப்படின்னு சொல்லி உறுதி சொல்கிறோம். இந்த குறிப்பு சித்தர்கள் கொடுத்தது, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதமும் அது என்னுடைய வாழ்த்தும் உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த குறிப்பில் சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே.